என்பது என்னுடைய விருப்பம். ஈழத்தில் என்ன நடந்தது என்பது லட்சக்கணக்கான நமது இன மக்கள் செத்து மடிந்த போதும் என்ன நடந்தது என்பதை தெரியாத ஒரு கூட்டமாக இருந்தீர்கள். இப்போது நம்மிடையே ரத்தமும் சதையுமாக நம் இன சொந்தங்கள் படுகிற துயரம், கவலை, கண்ணீர் எதுவும் அறியாமல் இன்றும் நகர்ந்து போய்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் என் அன்பு சொந்தங்களை ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறேன், இதையெல்லாம் செய்வது நீங்கள் என்னோடு நிற்பீர்கள் என்பதற்காக அல்ல, நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டம். நீங்கள் வாக்கை போடுங்கள், போடாது போங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் பிறவி கடமையை நான் செய்கிறேன், நாங்கள் செய்கிறோம். எனக்கு முன்பு செய்தார்களா? செய்தார்கள், எண்ணற்ற பேர் செய்தார்கள். அதில் ஒருவன் தான் எங்களை போன்ற பிள்ளைகளால் போற்றப்படுகிற புனித போராளி எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் உயிர் சொந்தங்களுக்கு அவனை போல ஒரு தலைவன் இனி பிறக்கப் போவதும் இல்லை, பிறந்ததும் இல்லை. இந்த சமூகத்திற்காக தொண்டாற்றுவதற்காகவே திருமணம் செய்து கொள்ளாது, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் 3000-4000 ஏக்கர் தோட்டம், எல்லா சொத்துக்களையும் எல்லா வருவாயும் தன் சமூக மக்களுக்காக செலவிட்டவன். இன்றைக்கு உசிலம்பட்டியிலே என் தாத்தா முத்துராமலிங்க தேவர் பேரிலே ஒரு கல்லூரி இருக்கிறது என்றால் அதற்கு அடிகோலிட்டவன் அவன். 22 வயதிலே சொந்த சொத்தை வித்து கொண்டு வந்து 5 லட்சம் முன்பணம் கொடுத்து தொடங்கினான் என் தாத்தா மூக்கையா தேவர் கையாலே. அவருக்கு பழனி பாபா என்று பெயர் வைத்தவன் எங்கள் தாத்தா மூக்கையா தேவர். பாபா பாபா என்று அழைத்து பழனியிலே பிறந்ததால் பழனி பாபா என்று செல்லமாக அழைத்தது அவர்தான். அதுதான் இன்று தமிழ் கூறும் நல்லுலக என் சொந்தங்களால் எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுவது அந்த பெயர் தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், இன்னொரு மகன் இந்த தமிழ் சமூகத்துக்கு இனி கிடைக்க போறது இல்லை. மதவாதத்திற்கு எதிராக நாங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் அந்த மதவாதத்திற்கு எதிராக போராடி அதே மதவாத சக்திகளால் கொல்லப்பட்ட ஒரு புனிதனுக்கு ஒரு வணக்கம் செலுத்தியதில்லை இதுவரை. ஆனாலும் என் மக்கள் அவரே எங்களுக்கு கற்பித்திருக்கிறார். பாவம் இந்த மக்கள். எவனாவது ஒருவன் வந்து அன்பாக 2 வார்த்தை பேசிவிட்டால் அவனையே தலைவன் என்று நம்பிக்கொண்டு பின் சென்று விடுவார்கள் என்று அவரே சொல்லி இருக்கிறார். அதனால் என் மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்கிறோம். ஏனென்றால் ஓசோ சொல்கிறான், ஒவ்வொரு நாளையும் நீ அறுவடைக்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்காக நாளாக கருது என்று. நாங்கள் விதைத்துக் கொண்டே செல்கிறோம். என்றாவது ஒரு நாள் நாங்கள் அறுவடை செய்வோம். இல்லை என்றால் எங்கள்